என்னோட கருத்து அவர் பாவம். அவர் பாவம். அவரு திரையுலகுல எனக்கு தெரிஞ்ச வரை நெறைய பேரு இத பயன்படுத்துறாங்கங்கிறத நெறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துறாங்கன்னு. அவரு சிக்கிக்கிட்டாரு பாவம். தெரியாம அவரு மாட்டிக்கிட்டாரு. நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவரு பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால. இருக்கலாம். அதிகாரங்களுக்கு தெரியாம இந்த போதைப் பொருள் வராது. இது இங்க நீண்ட நாளா இது இருக்குது. நாடெங்கிலும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்ல, கல்லூரி, பள்ளிகள், கல்லூரிகளுக்கே போயிருச்சு. குறிப்பா வழிபாட்டு தலங்கள்ல எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சா, அபின் எல்லாமே விக்கப்படுது. நான் நெனைக்கணும் ஒழிக்கணுன்ட்டு. அரசு நெனைக்கணும். நெனைச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகர்ங்கிறனால அவரு அவரு அதுல கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா, வித்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகல அப்டின்னா, இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்ப அவர் கைதானதுனால ஒழிஞ்சிற போகுதா? இல்ல ஒழிக்கணும்னு அதிகாரம் நெனைக்கணும். ஆட்சியாளர்கள் நெனைக்கணும். நெனைச்சா ஒழிக்கலாம். அது அவங்க செய்ய மாட்டாங்க.